Good morning, all. I am Syed Ali Fatima, studying 3rd BSc Computer Science from St. Anthony's College of Arts and Science for Women. I am also a student of Junior IAS Academy. Today we are going to see about the Enhanced Entity Relationship, that is EER model. The EER model includes all the modeling concepts of the ER model. அதாவது ER model அப்படின்னா entity relationship. ஸோ அதோட என்ஹான்ஸ்டு இந்த ப்ரீஃபாக இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா that is the EER model. In addition, it incorporates the following additional semantic data modeling concepts. So these are the things we are going to see that is specialization or generalization, categorization and aggregation. EER stands for Enhanced ER or Extended ER. EER model concepts includes all modeling concepts of basic ER. So what are the topics we are going to see now is subclasses or superclasses, specialization or generalization, categories or union types, attribute relationship inheritance, that is aggregation. So the additional EER concepts are used to model application more completely and accurately, and it is also used in the OOPS concept, object oriented concept, and the concept use பண்றாங்க. First we will see about these subclasses and superclasses. An entity type may have additional meaningful subgrouping of its entities. That is, ஒரு என்டிட்டி டைப் வந்து ஒரு என்டிட்டி டைப் இருக்குது அப்படின்னாலே அதில் ஒரு சம் டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த அடிஷ்னலாக இருக்க சப்குரூப்பிங்ஸை தான் வந்து சப்குரூப்பிங்ஸ் அப்படின்னா அதுலேருந்து பிரிக்கிறது. ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போது டேக் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி மே பி அ ஃபர்தர் குரூப் இன்டு. எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா எம்ப்ளாயியில் யார் யாரெல்லாம் இருப்பா? செக்ரட்டரி, என்ஜினியர், டெக்னீஷியன் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி பிரிக்கலாம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த எம்ப்ளாயீஸ் ஜாப்பை வச்சு இந்த மாதிரி பிரிக்கலாம். தென் மேனேஜர் we can divide it as manager on the basis of employees work அதாவது ஒர்க் அப்படின்னா who அந்த மேனேஜர் தான் வந்து அந்த எம்ப்ளாயியோட கண்ட்ரோல் அந்த இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்கை வச்சு we can subdivide. And salaried employee, hourly employee, மெத்தட் ஆஃப் பே அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். மெத்தட் ஆஃப் பே அப்படின்னா அந்த சேலரி கொடுக்கறத வச்சு. ஸோ we can divide this employee into more. அண்ட் அந்த எம்ப்ளாயி அப்படின்றது தான் வந்து சூப்பர் கிளாஸ். இப்போது இந்த சூப்பர் கிளாஸ்லேருந்து டிவைட் பண்ணுறது தான் வந்து சப் கிளாஸஸ். EER diagrams extend ER diagram to represent these additional subgroupings called subclasses or subtypes. அதாவது இந்த அடிஷ்னலாக சப்குரூப் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சப் கிளாஸஸ் ஆர் சப்டைப். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் திஸ் பிக்சர் we will see எம்ப்ளாயி அப்படின்றதுல இந்த சைடு மூணாக பிரிச்சிருக்காங்க. தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஜாப், செக்ரட்டரி, டெக்னீஷியன், என்ஜினியர். தென் இதை வந்து எப்படி இந்த சைடு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மேனேஜர் அக்கார்டிங் டு தி கண்ட்ரோல். தென் இந்த சைடு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த salaried employee, hourly employee, இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ we can divide it as each subgroup having one super class and divide it as each subclasses. ஸோ இதுதான் வந்து subclassesன்னு சொல்கிறாங்க. Then each of the subgroupings is a subset of employee entities. அந்த டிவைடிங் சப்குரூப்பிங்கை டிவைட் பண்ணுறது வந்து எம்ப்ளாயியோட என்டிட்டிஸ்னு சொல்லலாம். ஈச் இஸ் கால்ட் அ சப்கிளாஸ் ஆஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி இஸ் தி சூப்பர் கிளாஸ் ஃபார் ஈச் ஆஃப் தி சப்கிளாஸஸ்.
Next we will see about specialization. Specialization is the process of defining a set of subclasses of a superclasses. Specialization அப்படின்னா என்ன அப்படின்னா நிறையா சப்கிளாஸ் ஒரு சூப்பர் கிளாஸோட நிறையா சப்கிளாஸஸ் இருக்கும். அது எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணி ப்ரீஃபாக சொல்கிறது தான் வந்து ஸ்பெஷலைசேஷன். The set of subclasses is based upon some distinguishing characteristics of the entities in the superclass. அதாவது இப்போது இதில் எம்ப்ளாயி அப்படின்றது வந்து சூப்பர் கிளாஸ். அதில் இருக்க சப் கிளாஸஸ் வந்து என்ன அப்படின்னா செக்ரட்டரி, என்ஜினியர், டெக்னீஷியன் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து நம்ம என்ன ஸ்பெஷலைஸ்னால பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஜாப் டைப். அந்த ஜாபோட ஸ்பெஷல் பொறுத்து தான் வந்து நம்ம இதை பிரிச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் திஸ் ஸ்பெஷலைசேஷன் depending upon some characters. May have several specializations of the same superclasses. ஒரு சூப்பர் கிளாஸஸ்லேயே வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், இந்த எம்ப்ளாயிலே இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்றதுலேயே நிறையா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இப்போ செக்ரட்டரி, டெக்னீஷியன், என்ஜினியர் இது மூணையும் நம்ம ஜாப் டைப்புன்ற கேரக்டர்னால பிரித்தோம். நெக்ஸ்ட் சேலரிட் எம்ப்ளாயி, ஆர்லி எம்ப்ளாயி இது ரெண்டையும் நம்ம சேலரி பொறுத்து பிரித்தோம். தென் மேனேஜர் அப்படின்றது ஒர்க்கை பொறுத்து பிரித்தோம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் கிளாஸுக்கே இத்தனை ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. தென் எக்ஸாம்பிள், another specialization of employee based on method of pay. அதாவது நம்ம சேலரி பொறுத்து இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணோம். சூப்பர் கிளாஸ் ஆர் சப் கிளாஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் கேன் பி diagrammatically represented in EER diagrams. Attributes of a subclass are called specific or a local attribute. Subclass or attribute வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா local attributesனு சொல்கிறாங்க. The subclass can also participate in specific relationship type. அது வந்து இட் கேன் இன் ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப் டைப்பில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் we will ஸோ ஃப்ரம் திஸ் பிக்சர் இதில் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு இதுக்குள்ளேயே எத்தனை டிவைட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த செக்ரட்டரி, டெக்னீஷியன், என்ஜினியர் இதெல்லாம் வந்து ஜாப் டைப்பை வச்சு சொன்னோம். அண்ட் மேனேஜர் வந்து ஒர்க்கை வச்சு சொன்னோம். தென் சேலரிட் எம்ப்ளாயி, ஆர்லி எம்ப்ளாயி இதெல்லாம் வந்து சேலரியை வச்சு சொன்னோம். அதாவது மெத்தட் ஆஃப் பே அதை வச்சு சொன்னோம். தென் இந்த எம்ப்ளாயிலே வந்து மேலேயும் டிவைட் ஆகிருக்கு. அதாவது அந்த எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸை பொறுத்து அது வந்து டிவைட் ஆகிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேம், அந்த பர்த் டேட், அட்ரஸ், அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இந்த டிவிஷனில் வருது. ஸோ இந்த யூ மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த லைனுக்குள்ளே யூ மாதிரி இருக்கிறது தான் வந்து இதோட ரெப்ரசன்டேஷன். அது நோட்டேஷன், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நோட்டேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் தட். தென் இப்போது ஜெனரலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா generalization is the reverse of the specialization process. அதாவது இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறதா வந்து generalization. Several classes with common features are generalized into a super class. அதாவது நிறையா கிளாஸஸ் இருக்கும், அது வந்து ஜெனரலைஸ் ஆகி ஒரு சூப்பர் கிளாஸோட ஃபீச்சராக மாறும். அதுதான் வந்து ஜெனரலைசேஷன் சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சரில் கார் அப்படின்றது ஒரு சூப்பர் கிளாஸ் அண்ட் ட்ரக் அப்படின்றது அனதர் சூப்பர் கிளாஸ். ஸோ இதில் இருக்க என்டிட்டிஸ் அதாவது அதோட சப்கிளாஸஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், மேக்ஸிமம் ஸ்பீட், வெஹிக்கிள் ஐடி, லைசன்ஸ் பிளேட் நம்பர், ப்ரைஸ். அதே மாதிரி இதுலேயும் சில சப்கிளாஸஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆக்சஸ், ப்ரைஸ், லைசன்ஸ் பிளேட் நம்பர், டோனேஜ், வெஹிக்கிள் ஐடி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்க காமனாக இருக்குது. அதாவது இதில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னா வெஹிக்கிள் ஐடி, லைசன்ஸ் பிளேட் நம்பர், ப்ரைஸ் இது மூணும் காமனாக இருக்குது. ஸோ
ஸோ அதே தான் இங்கேயும் காமனாக இருக்குது, ப்ரைஸ், லைசன்ஸ் பிளேட் நம்பர், வெஹிக்கல் ஐடி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் 3 காமனாக இருக்குது, இங்கேயும் 3 காமனாக இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு சூப்பர் கிளாஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் இந்த 3 சப் கிளாஸஸை போட்டுட்டு தென் அந்த சூப்பர் கிளாஸ்லேருந்து இந்த 2 சூப்பர் கிளாஸ் டிவைட் ஆகி அதோட யூனிக்காக இருக்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது வந்து ஜென்ரலைஸ் ஆகி ஒரு புது சூப்பர் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலயமா கொண்டு வரது தான் பேர் ஜென்ரலைசேஷன். ஸோ example, car, truck generalize into vehicle. Both car, truck become subclasses of the superclass vehicle. ஆமாம், இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த வெஹிக்கல் தான் வந்து சூப்பர் கிளாஸாக இருக்குது, அதோட சப்கிளாஸாக மாறிடுச்சு காரும் ட்ரக்கும். we can view அந்த கார் ட்ரக்கு வந்து அதை வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் வெஹிக்கலோட ஸ்பெஷலைசேஷன் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அதை எதை வச்சு பிரிச்சிருக்கோம், வெஹிக்கல் அப்படின்ற ஒரு இதை வச்சு பிரிச்சிருக்கோம். அட்லீஸ்ட்லி we can view vehicle as generalization of car and truck. இது வந்து ஜெனரலைசேஷன் சொல்கிறாங்க. அந்த வெஹிக்கலை வந்து நம்ம என்னென்னு பிரிச்சிருக்கோம், கார் அண்ட் ட்ரக். ஸோ திஸ் இஸ் தட் மீனிங். நெக்ஸ்ட் we will see about categories or union type. Superclass or subclass relationship with more than one superclass where the superclasses represents different entity types. In this case, the subclass will represent the collection of objects that is a subset of union of distinct entity type. Such a subclass is called category or union type. அதாவது இதில் என்ன அப்படின்னா we will understand with the example. From this example, owner is a subset of 3 superclasses. That is the superclassesலாம் வந்து என்னென்ன அப்படின்னா person அப்படின்றது வந்து சூப்பர் கிளாஸஸ், அண்ட் பேங்க் அப்படின்றதும் ஒரு சூப்பர் கிளாஸ், அண்ட் கம்பெனி அப்படின்றது ஒரு சூப்பர் கிளாஸ். ஸோ இதோட சப்செட்டாக இருக்க ஒன்று வந்து இதோட சப்செட்டாக இருக்குது, தட் இஸ் தி ஓனர். ஸோ இதை தான் வந்து கேட்டகரிஸ் யூனியன் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we can understand by the example. Then next one is aggregation. Aggregation is used when we need to express a relationship among relationships. அதாவது ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த அக்ரிகேஷன் கான்செப்ட். அக்ரிகேஷன் is an abstraction through which relationships are treated as a higher level entities. Aggregation is a process when a relationship between two entities is considered as a single entity, and again the single entity has a relationship with another entity. இதோட ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து இதோட ரிலேஷன்ஷிப் 2 என்டிட்டிஸ்க்கு இருக்கும், அதை வந்து ஒரு மொத்த என்டிட்டியாக சிங்கிள் என்டிட்டியாக வச்சுருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் ஒரு 2 என்டிட்டிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு சிங்கிள் என்டிட்டியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த சிங்கிள் என்டிட்டியோட இன்னொரு என்டிட்டியை வச்சு ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் திஸ் அக்ரிகேஷன். we can see an example of aggregation. From this, யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து என்டிட்டிஸ் தான், அண்ட் கோர்ஸ் அப்படின்றதும் வந்து என்டிட்டி தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து மேலே இருக்க இது 2ஐயும் வந்து ரிலேட் பண்ணுறோம். ரிலேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் வந்து என்ன இருக்குது, ஆஃபீஸ், யூனிவர்சிட்டி ஆஃபீஸ், கோர்ஸ், இது வந்து ரிலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இன்னொரு என்டிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு அதாவது இந்த இதுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு என்டிட்டியை வச்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப் பேர் வந்து என்னென்னா என்ரோல்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட் என்ரோல்ஸ் அப்படின்றது, ஸ்டூடெண்ட்ன்றது இன்னொரு என்டிட்டி, அதை வச்சு என்ரோல்ஸ் அப்படின்னு இன்னொரு இதை இது பண்ணுறாங்க, இன்னொரு என்டிட்டியாக. தென் அனதர் எக்ஸாம்பிள் we can see காலேஜ் ஆஃபர் கோர்ஸ். அதாவது காலேஜ் அப்படின்றது ஒரு என்டிட்டி அண்ட் கோர்ஸ் அப்படின்றது ஒரு என்டிட்டி. தென் ஆஃபர் அப்படின்றது வந்து இது 2ஓட ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு என்டிட்டி இப்போ இருக்குது, ஸ்டூடெண்ட் அப்படின்ற இன்னொரு என்டிட்டி இருக்குது, அதோட என்கொயரின்ற ரிலேஷன்ஷிப்பை வச்சு ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதோட இன்னொரு ரிலேஷன்ஷிப் பண்ணுறது தான் வந்து அக்ரிகேஷன்.
Thank you all.